அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சங்கீதம் 15, ராகம் காம்போதி. தலைப்பு: கடவுள் மனிதரிடம் எதிர்பார்ப்பவை. யாருந்தன் கூடாரம் அதில் தங்குவான், யார் உந்தன் திருமலையில் வாசம் செய்வான். யாருந்தன் கூடாரம் அதில் தங்குவான், யார் உந்தன் திருமலையில் வாசம் செய்வான். உண்மைதனை உரைத்தும் நீதியினை செய்தும் உத்தமனாய் வாழ்பவனே தங்கிடுவான். உண்மைதனை உரைத்தும் நீதியினை செய்தும் உத்தமனாய் வாழ்பவனே தங்கிடுவான். யாருந்தன் கூடாரம் அதில் தங்குவான், யார் உந்தன் திருமலையில் வாசம் செய்வான். யாருந்தன் கூடாரம் அதில் தங்குவான், யார் உந்தன் திருமலையில் வாசம் செய்வான். அவன் நாவினால் புறங்கூற மாட்டான், தன் நண்பருக்கு தீங்கிழைக்க மாட்டான். தனக்கடுத்திருக்கும் அயலானை பழித்துரைக்கும் பேச்சுதனை தன் வாயில் எடுக்காமலும் இருக்கிறான். அவன் நாவினால் புறங்கூற மாட்டான், தன் நண்பருக்கு தீங்கிழைக்க மாட்டான். தனக்கடுத்திருக்கும் அயலானை பழித்துரைக்கும் பேச்சுதனை தன் வாயில் எடுக்காமலும் இருக்கிறான். யார் உந்தன் கூடாரம் அதில் தங்குவான், யார் உந்தன் திருமலையில் வாசம் செய்வான். யார் உந்தன் கூடாரம் அதில் தங்குவான், யார் உந்தன் திருமலையில் வாசம் செய்வான். அவன் ஆண்டவர் கஞ்சுவோரை மதிப்பான், நெறி தவறியவர் எவனையும் அவர் திகழ்வான். தன்னை கெடுக்க வரும் கொடுந்துன்பம் வலிய வந்து சேர்ந்திடினும் கொடுத்திருக்கும் வாக்குதனை மீறிடான். அவன் ஆண்டவர் கஞ்சுவோரை மதிப்பான், நெறி தவறியவன் எவனையும் அவன் நிகழ்வான். தன்னை கெடுக்க வரும் கொடுந்துன்பம் வலிய வந்து சேர்ந்திடினும் கொடுத்திருக்கும் வாக்குதனை மீறிடான். யாருந்தன் கூடாரம் அதில் தங்குவான், யாருந்தன் திருமலையில் வாசம் செய்வான். யார் உந்தன் கூடாரம் அதில் தங்குவான், யார் உந்தன் திருமலையில் வாசம் செய்வான். அவன் பணத்திற்கு வட்டி வாங்க மாட்டான், பிற மனிதரிடம் கையூட்டும் வாங்கான். பரிசுத்தமாய் அவன் வாழ்வில் உண்மைதனை பேசிடுவான், ஒருபோதும்
ஒருபோதும் அசையாமல் தங்குவான். அவன் பணத்திற்கு வட்டி வாங்க மாட்டான், பிற மனிதரிடம் கையூட்டும் வாங்கான். பரிசுத்தமாய் அவன் வாழ்வில் உண்மைதனை பேசிடுவான், ஒருபோதும் அசையாமல் தங்குவான். யார் உந்தன் கூடாரம் அதில் தங்குவான், யார் உந்தன் திருமலையில் வாசம் செய்வான். உண்மைதனை உரைத்தும் நீதியினை செய்தும் உத்தமனாய் வாழ்பவனே தங்கிடுவான். யார் உந்தன் கூடாரம் அதில் தங்குவான், யார் உந்தன் திருமலையில் வாசம் செய்வான். உண்மைதனை உரைத்தும் நீதியினை செய்தும் உத்தமனாய்